இன்னைக்கு நம்ம நிஃப்டி 50 தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. ஆட்டோ செக்டாரும் ஐடி செக்டாரும் இன்னைக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ்ல வந்து இருந்திருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி எப்படி செலக்ட் பண்ணுறது, எந்த டைமில் நம்ம முதலீடு பண்ணால் நமக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஒரு சில ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க, அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் புக்கில் இருந்து ஒரு 3 பாயிண்ட் பார்த்துடலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் என்னன்னா, ஒரு ஸ்டாக்கை லோ ப்ரைஸில் வாங்கி ஹை ப்ரைஸில் விற்றுனா நமக்கு லாபம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணும்போது அது ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாக்கு ஹையில் இருக்கும் போது போய் வாங்கிடுவாங்க, லோவில் வந்ததுக்கப்புறம் விற்பாங்க. அதுக்கு காரணம்னா பயம்தான். ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ்லலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டாக்கை பற்றி புது அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். டெய்லி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்டாக் 5% ஏறிச்சு, 10% ஏறிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பயத்தில், அதாவது இப்போ வாங்காமல் விட்டோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்காம போயிடும், அதனால் அந்த லாபத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கரெக்டாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஹையில் இருக்கும்போது வாங்குவாங்க. அவங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படியே கீழே போயிடும். ஏன் அப்படின்னா, அவங்க வாங்கினது ரொம்ப ஹையில் வந்து வாங்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போக போக அந்த ஸ்டாக்கை பற்றி நெகட்டிவ் நியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு பயத்தில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆல்ரெடி கீழே போயிட்டு இருக்கனால பயத்திலே லாஸ்ட்டில் நிறைய பேர் வந்து விற்பாங்க. இந்த ஒரு தப்பை நம்ம எப்பயுமே பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து வாங்கணும். அப்போ தான் நமக்கு அதிகமான ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் தங்கமயில் வந்து எடுத்துக்கலாம். தங்கமயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படி சொல்லி நிறைய பேர் அந்த 7,000 ரூபாய் பக்கத்தில் போய் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரே வாரத்தில் அவங்க ரிசல்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கீழே வந்துருச்சு. அடுத்தது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌட் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒரே சைடு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். கரெக்டாக அந்த இன்க்ரீஸ் ஆகி ஹையில் போய் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. நிறைய ரீட்டைல் பீப்புள் இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. ஹை போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க, அதே மாதிரி கீழே வந்ததுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க. நீங்கள் எல்லோரும் வாங்கும் போது விற்கும் போதும் அதே இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் எல்லாரும் மாதிரி ஆவரேஜாக தான் வந்து இருப்பீங்க. அதனால க்ரௌடை வந்து ஃபாலோ பண்ணதை வந்து நிறுத்திடுங்க. நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 65 புள்ளி நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 24,570 புள்ளியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. என்னதான் நிஃப்டி 50 இன்னைக்கு நெகட்டிவ்ல இருந்தாலும் மற்ற இண்டெக்ஸ் ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் இருந்தாங்க. பேங்க் 0.23% நெகட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 0.63% பாசிட்டிவ், சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 2.7% பாசிட்டிவ், கோல்டு 0.75% பாசிட்டிவ். சில்வரும் கோல்டும் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாங்க. ஆட்டோ 2% வந்து பாசிட்டிவ் வந்து இருந்தாங்க. ஐடி 1.22% வந்து பாசிட்டிவ், மிட் 150 பீஸ் 0.01% பாசிட்டிவ் ஃப்ளாட்டாக வந்து இருந்தாங்க. நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் கிராசிம் இருக்காங்க, டிசிஎஸ், ஹிண்டால்கோ, எம்என்எம், ஹெச்எஸ்எல் டெக்னாலஜிஸ் வந்து இருக்காங்க. டாப் 5 லூசர்ஸில் பஜாஜ் ஃபைனான்ஸு, பஜாஜ் ஃபின்சர்வ், ட்ரெண்ட், ஐசிஐசி பேங்க், ஜியோ ஃபைனான்ஸ் வந்து இருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், அடுத்த ஒரு பாசிட்டிவாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிஎஸ்சி லிமிடெட் இந்த கம்பெனியை பற்றி பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு கம்பெனியில் நம்ம எப்படி முதலீடு பண்ணோம், ஒரு கம்பெனி எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிஎஸ்சி லிமிடெட் வந்து பார்க்கலாம். பிஎஸ்சி லிமிடெட் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதாவது நம்ம மார்க்கெட்டு தான். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில், அதாவது சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி பொருளாக வந்து விற்பாங்க, மக்கள் அங்கே வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனியோட ஷேர்ஸு, கரன்சிஸு, மியூச்சுவல் ஃபண்டு, பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க, விற்பாங்க. யாருக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ இந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும், அதுவும் இந்த பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது விற்கும் போது, இல்லைனா ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கும் போது விற்கும் போதும் இவங்களுக்கான கமிஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கோம். அதனால எந்த கம்பெனி க்ளோஸ் ஆனாலும் சரி இந்த மார்க்கெட் அப்படியே தான் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி, பிஎஸ்சி 2 பேர் தான் வந்து இருக்காங்க. அதே மாதிரி இதோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம ஏசியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனது. அதுவும் இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட்டு கம்பெனி நம்ம ஏசியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ண கம்பெனி. கிட்டத்தட்ட 1875வது வருஷம் இந்த கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து பார்த்துட்டோம். ஷேர் மார்க்கெட் நம்ம இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இந்த பிஎஸ்சி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இதோட ப்ரொமோட்டர் யார் அப்படின்னு பார்க்கணும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் ப்ரொமோட்டர் யாரும் வந்து கிடையாது. எஃப்ஐடிஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எஃப்ஐ கிட்டத்தட்ட 21% மேலேயும், டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 24% மேலேயும், ரீட்டைல் பீப்புள்கிட்ட 54% ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு இருக்குது.
மேக்ஸிமம் பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கரால் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இங்கே ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஏன்னா எஃப்ஐடி வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்காங்க. அடுத்தது நம்ம இந்த கம்பெனியோட கீ ரேஷியோ வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். கரண்ட் ப்ரைஸ் 3447 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பு 1,40,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 49.6 வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 43.7 இருக்குது. நிறைய பேர் பிஇ ரேஷியோ பார்த்து வாங்கும்போது 49 பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது அதிகம் அப்போ நம்ம நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து மாறும். ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் அந்த கம்பெனி எப்பயுமே ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து அதிகமாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது வந்து இப்போ அடுத்து வந்து பார்க்கலாம். புக் வேல்யூ 164 ரூபாய்க்கு வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.28%. ROCE அப்படிங்கிறது 60% மேலே இருக்குது. ROE 46% மேலே இருக்குது. ROIC 224% மேலே இருக்குது. OPM 64% மேலே வந்து இருக்குது. நார்மலாகவே இந்த 4% 20% மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த 4% 20% மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 20% மேலே வந்து இருக்குது. அப்போனா 20% கீழே இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி நல்ல கம்பெனி இல்லையா அப்போ நம்மளாம் கிடையாது. ஒவ்வொரு செக்டரை பொறுத்தவரை மாறும். ஆனால் மினிமம் 20% மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். இன்ட்ரின்சிக் வேல்யூ 1992 ரூபாய் வந்து இருக்குது. அதாவது இந்த கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இந்த ஸ்டாக் பிரைஸ் 1992 ரூபாய்க்கு ஒருத்தான ஸ்டாக் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பிஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.32 வந்து இருக்குது. இந்த பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி 0.30க்கு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் ஏதாவது ரீசெண்டாக ப்ராப்ளம் போகுது அப்படின்னு வந்து செக் பண்ணணும். அதனால் பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2க்கு கீழே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அடுத்தது டெப்ட் ஈக்விட்டி 0 வந்து இருக்குது. உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 21.1 வந்து இருக்குது. ஓவரால் அந்த ரேஷியோ வந்து சூப்பரான ரேஷியோ. அடுத்து நம்ம சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth வந்து பார்க்கணும். சேல்ஸ் growth வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20%க்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்க்கணும். ப்ராஃபிட் growth மினிமம் 20%க்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்க்கணும். அதாவது மேலே இருக்கக்கூடிய ROCE, ROE, ROIC, OPM பர்சன்டேஜ் 20க்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்துக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது லாஸ்ட் 5 வருஷத்தில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் 91%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 91% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் 24 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்கு இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா எப்போ ஒரு கம்பெனியோட growth ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த கம்பெனி அதிகமான வேல்யூஷனில் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து அந்த கம்பெனியோட ஆவரேஜ் பி ரேஷியோவில் வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது இந்த பிஎஸ்சி லிமிட்டோட கம்பெனி பி ரேஷியோ தான் அதிகபட்சம் கிட்டத்தட்ட ஒரு 108 வரைக்கும் வந்து போயிருக்கு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2022 2003 வந்து 30 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லோ பி ரேஷியோ அப்படிங்கிறது 50ல் தான் வந்து இருந்திருக்கு. இப்போது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ அப்படிங்கிறது 50 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எப்போலாம் ஒரு கம்பெனியோட ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே கரண்ட் பி ரேஷியோ போகுதோ அது நம்ம வந்து வாங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ட்டு வந்து பார்க்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஹை பி ரேஷியோ பக்கத்தில் போகும்போது அந்த ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து பார்க்கணும். இப்போதைக்கு இந்த 50 பி ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் தான் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணுற எல்லா கம்பெனியும் வந்து செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அது லோ பி ரேஷியோ வரும்போது தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அந்த கம்பெனி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா கரெக்டாக லோ பி ரேஷியோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அதோட ஹை பி ரேஷியோ போகும்போது மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும். இதுதான் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா கம்பெனியும் நடக்கும். அதே மாதிரி இன்டெக்ஸும் இதான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ நிஃப்டி 50 வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா இப்போ நிஃப்டி 50 பி ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது நிக்கீழ கொரோனா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு காரணம் அதிகமான வேல்யூஷன் இருந்துச்சுன்னா அது இன்டெக்ஸாக இருந்தாலும் சரி கம்பெனியோட ஸ்டாக்காக இருந்தாலும் சரி ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு நடக்கும். அதனால் இந்த பி ரேஷியோ வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்க முடியும். அதே மாதிரி ஈஸியாக ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். இல்லை நான் வந்து லாங் டேர்ம் தான் அப்படின்னா சும்மா எப்போ வேணாலும் வாங்கலாம். எப்போல்லாம் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப லோ வருதோ அப்போ கொஞ்சமாக அக்முலேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தாங்க ஒரு கம்பெனி ஈஸியாக நம்மளை வந்து செலக்ட் பண்ண வந்து முடியும். இப்போதைக்கு இந்த பிஎஸ்சி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனில் தான் வந்து இருக்குது. அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ணி ஐடி ETF இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா டவுன் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ETF பற்றி நம்ம போன மாதம் தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தோம். ஏன் அப்படின்னா ஒரு செக்டாருக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த வந்து நம்ம ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போதைக்கு இந்த ETF கிட்டத்தட்ட 49 ரூபா பக்கத்தில் இருந்துட்டு இப்போதைக்கு 35 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த 29 ரூபா 30 ரூபா பக்கத்தில் போணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. இப்போ ஐடி செக்டர் ஃபுல்லாகவே கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துக்கலாம்.
கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு செக்டராக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம வந்து பார்க்கணும். பயந்துலாம் வெளியே போகக்கூடாது. அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய டைம், அதாவது லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது தான் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து முதலீடு அப்படி வந்து பண்ணணும். இப்போதைக்கு இது வந்து ரொம்ப டவுனில் தான் இருக்குது. ஐடி செக்டார் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அழியாது. மேபி கம்பெனி வந்து மாறிக்கிட்டு இருக்கலாம், இப்போ இருக்க கம்பெனி நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த செக்டார் அப்படிங்கிறது இன்னும் இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். நான் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு க்ரோத்தில் தான் ஃபியூச்சரில் வந்து இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் ஏதாவது பென்னி ஸ்டாக் சொல்லுங்கள் அப்புறம் மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட காசு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய்க்குலாம் பண்ண முடியுமா அப்புறம் மாதிரி யோசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ETF வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை விட்டுட்டு நான் வந்து பென்னி ஸ்டாக் வாங்குறேன், 5 ரூபாய்க்கு வாங்கினா ஒரே வருஷத்துலேருந்து 100 ரூபாய்க்கு போகும், 200 ரூபாய்க்கு போகும், அப்படிலாம் கிடையாதுங்க. 5 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பென்னி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாயில் இருந்து 10 ரூபாய் போகணும்னா கிட்டத்தட்ட 100% வந்து அதிகமாகணும். அதனால் கம்பெனியோட அந்த மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மடங்கு, அதாவது 100% வந்து அதிகமாகணும். அதனால் 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்பராக வந்து பார்க்காதீங்க. கம்பெனியோட ஓவரால் மார்க்கெட் கேப்பை வந்து அதிகமாக்கணும். அதனால் பென்னி ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ட்ராப்பில் போய் மாட்டாமல் நல்ல ஒரு கம்பெனிலேயே ஒரு இண்டெக்ஸ்லேயே போய் முதலீடு பண்ணுங்க. அதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நிப்பான் இந்தியா நிஃப்டி ஆட்டோ ETF. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேஸு. இந்த ETFக்குள்ள ஆட்டோ செக்டாரில் இருக்கக்கூடிய சூப்பரான கம்பெனி வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 306 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டு ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட 192% அப்படி வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2022 கூட எடுத்துக்கலாம். 22 இப்போ 2026 வரைக்கும் ஒரு 4 வருஷம் கணக்கு வச்சா கூட கிட்டத்தட்ட 192% வந்து அதிகமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட 2 மடங்கு வந்து 4 வருஷத்தில் வந்து அதிகமாக இருக்குது. சூப்பரான ஒரு ரிட்டர்னு. இந்த ஆட்டோ ETF வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரன் மஹேந்திரா, மாருதி சுசுகி, பஜாஜ் ஆட்டோ, ஈச்சர் மோட்டார்ஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், சம்பர்த்தனா மதர்ஸ் இன்டர்நேஷனல், ஹீரோ மோட்டார் கார்ப்பு, பாரத் ஃபோர்ஜ் இருக்காங்க, அசோக் லைலாண்டு, போஷு, TI இந்தியா, சோனா, BLW, யூனாமிண்டா, எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த கம்பெனி எல்லாமே இந்த ETFக்குள்ள வந்து இருக்குது. அது வந்து இந்த ஒரு ETF நம்ம வாங்கினாவே இந்த கம்பெனி எல்லாத்துலேயும் முதலீடு பண்ணதான் அர்த்தம். இங்கே நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். அதாவது இப்போ நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனி வாங்கும்போது அவங்க போனஸ் தராங்க, ஸ்பிளிட் தராங்க, இல்லை டிவிடெண்ட் தராங்க அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக வருமே. இந்த மாதிரி ETF வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த ETFல வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடும். அதாவது இதில் ஏதாவது ஒரு கம்பெனி இப்போ டிவிடெண்ட் தராங்கன்னா அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டு இந்த ETFக்குள்ளே தான் வரும். அதனால் அந்த அமௌண்ட் எங்கேயுமே போகாது, நமக்கு தான் திருப்பி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த ETF பாருங்கள் கிட்டத்தட்ட 260 ரூபாய்க்கு மேலே போயிட்டு கம்மியான வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 210 ரூபா வரைக்கும் வந்துச்சு. ஸ்டாக் மாதிரியே தான் ஒரு இண்டெக்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கையில் வாங்குறதை விட கண்டிப்பாக அந்த இண்டெக்ஸ் மார்க்கெட் கீழே போகும்போது ஒரு 20% இல்லைனா ஒரு 25% இந்த மாதிரி வந்து கம்மியாகும். அதை நம்ம நல்ல ஒரு ஆப்ஷன்லேயே பார்த்துக்கலாம். இல்லை நான் வந்து மாதம் ஒரு 1000 ரூபாய் இல்லைனா ஒரு 5000 ரூபாய் இந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா SIP முறையில் நான் வந்து முதலீடு பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டினியூவாக நம்ம வந்து வாங்கிட்டே இருக்கலாம். எப்போல்லாம் மார்க்கெட் கீழே போகுதோ அது நல்ல ஒரு ஆப்ஷன்டே பார்க்கணும். அதாவது சீப்பான ப்ரைஸில் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து ஸ்டாக் உள்ள இண்டெக்ஸ் வந்து கிடைக்கும். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். NTPC, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், இந்த கம்பெனியோட முக்கியமான பிஸ்னஸ் என்னன்னா எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணி செல் பண்ணுறது தான். அதாவது கரண்ட்டு தயாரித்து அதை விற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் தான். அதாவது ஹீட் எனர்ஜியை வந்து கரண்ட்டாக வந்து மாற்றிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கோல் அண்ட் கேஸ் வச்சு தான் நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து ஜெனரேட் வந்து பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ரினியூபிள் எனர்ஜியில் இருக்காங்க. ஹைட்ரோ பவரும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நியூக்ளியர் பவரும் இவங்ககிட்ட வந்து இருக்குது. கோல் மைனிங்கும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பவர் ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் மொபிலிட்டியில் இருக்காங்க. அதாவது ஹைட்ரஜன் ஃபியூயல் ப்ளஸ் EV சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கன்சல்டன்சி அண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனி. கிட்டத்தட்ட 24% இந்தியாவோட பவர் ஜெனரேஷன் இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். அதனால இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்க போகிறாங்க. ஆனால் இந்த கம்பெனி இப்போ கோல் அண்ட் கேஸை வச்சு தான் இவங்க வந்து ஹீட் எனர்ஜியில் இருந்து தான் கரண்ட் தயாரிச்சிட்டு இருக்கனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கோலுக்கு மாற்றாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வந்துச்சுன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் இவங்க வந்து பெரிய கம்பெனி அப்படிங்கிறனால இவங்க ஃபியூச்சர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. கரண்ட் ப்ரைஸ் 343 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 192% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேப்பு 3,33,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட PE ரேஷியோ அப்படிங்கிறது 12 வந்து இருக்குது. புக் வேல்யூ 210 ரூபாய். டிவிடெண்ட் ஈல்டு 2.41%. ROCE 8.3%, ROE 14%, ROIC 12.9%, OPM 27.3% வந்து இருக்குது. இவங்க பவர் ஜெனரேஷன் அப்படிங்கிறனால இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்மியாக தான் வந்து இருக்கும்.
இன்ட்ரென்சிக் வேல்யூ 243 ரூபாயில் வந்திருக்கு. பிஜி ரேஷியோ 0.72 வந்திருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 1.33 வந்திருக்காங்க. இங்கே டெப்ட் ஈக்விட்டி அதாவது கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இவங்க ஏன்னா பவர் ஜெனரேஷன் அப்படிங்கிறனால இவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு அதிகமான காசு வந்து தேவைப்படும். ப்ரைஸ் புக் வேல்யூ 1.64 வந்து இருக்காங்க. அடுத்தது இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 10% இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் 10% வந்து இருக்குது. அதுவும் லாஸ்ட் 3 வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், அதுக்கு ஈக்குவலாக லாஸ்ட் 10 வருஷத்தில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இதில் ஒருத்தங்க முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா வருஷம் 10% தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி அப்படிங்கிறது 12% வந்து இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அதிகபட்ச பி ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20 பக்கத்தில் வந்து போயிருக்கு. ஆவரேஜ் பி ரேஷியோ அப்படிங்கிறது 13 வந்து இருக்குது. இப்போதைக்கு இந்த கம்பெனியோட பி ரேஷியோ அப்படிங்கிறது 13க்கு கீழே தான் வந்து இருக்குது. இதை ஒரு ஆப்ஷன்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம். யாராவது இந்த ஸ்டாக்கை ஹையில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சரி நம்ம இப்போ வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு வந்து தந்திருக்கு. அதே மாதிரி இவங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 27,000 கோடிக்கு மேலே லாபம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி. என்ன growth தான் வந்து கம்மியாக இருக்கும் பவர் செக்டர் அப்படிங்கிறனால இப்போ பிஎஸ்சி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல வந்து இருந்தது. ஆனால் இந்த கம்பெனியோட growth அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்குது. பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. நிஃப்டி 50 தவிர அடுத்த வாரமும் இதே மாதிரி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.